சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் சைசிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ற பார்டர் அண்ட் பேடிங்கான சைஸ் வந்து அந்த எலமெண்ட்டுக்கான ஹைட் அண்ட் வித்துக்குள்ளேயே வந்து ஸ்பேஸை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் சைசிங் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்த்த இந்த டிவிஷனுக்கான ஸ்டைலை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் HTML ஃபைல் எடுத்துட்டு இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, 2 டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஒரு H1 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அப்படியே டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு 2வது டிவிஷனுக்குள்ளே ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அப்படிங்கிற வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கிளாஸ் நேம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டைல் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து கிளாஸ் நேம் container1 அண்ட் செகண்ட் டிவிஷனுக்கு கிளாஸ் வந்து container2 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி யூனிவர்சல் செலக்டரில் மார்ஜின் வந்து 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, குரூப்பிங் யூஸ் பண்ணி இந்த 2 டிவிஷனுக்கும் தேவையான காமன் ஸ்டைல்ஸை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ டாட் container1 டாட் container2. குரூப்பிங் வந்து எப்படி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா ஒன்ஸ் ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கர்லி பிரேசஸ் வந்து எடுத்துகிட்டு காமனாக தேவைப்படுற ஸ்டைல் எல்லாம் வந்து எழுதலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் அக்வா வந்து யூஸ் பண்ணலாம். அண்டு வித் 400 பிக்சல், ஹைட் 100 பிக்சல். அண்ட் பார்டர் வந்து ஆட் பண்ணிக்குவோம். பார்டர் 5 பிக்சல், சாலிட் க்ரீன். ஸோ 5 பிக்சல் அளவுக்கான க்ரீன் கலரில் பார்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மார்ஜின் 10 பிக்சல். அண்டு கடைசியாக பேடிங் வந்து 10 பிக்சல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 கண்டெய்னருக்கும் சேம் ஸ்டைலிங் தான் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால 2ஐயும் குரூப் வந்து பண்ணிட்டு ஸ்டைல் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ 2 கண்டெய்னருமே வந்து ஸ்பேஸை ஒரே மாதிரி தான் வந்து ஆக்குப்பை வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் சைசிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுற பார்டரோட சைஸும் பேடிங்கோட சைஸும் அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஹைட் அண்ட் வித்துக்குள்ளேயே வந்து ஸ்பேஸை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பாக்ஸ் சைசிங் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் சைசிங்கான வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதா வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று பார்டர் பாக்ஸ், இன்னொன்று கண்டென்ட் பாக்ஸ். அதில் நம்ம எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக அதுக்கு கண்டென்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து இருக்கும். அப்போ கண்டென்ட் பாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஹைட் அண்ட் வித்து போக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக தான் வந்து மார்ஜினையும் பேடிங்கையும் பார்டரையும் வந்து அப்ளை பண்ணோம். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஹைட் என்ன கொடுத்துருக்கோம், 100 பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஹைட் 100 பிக்சல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 சைடு பேடிங் வந்து 10 பிக்சல் கொடுத்துருக்கோம். அப்போ டாப்பில் ஒரு 10 பிக்சல், பாட்டமில் ஒரு 10 பிக்சல்னு மொத்தமாக 20 பிக்சல் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அண்ட் அது போக பார்டர் வந்து 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதுவும் டாப்பில் 5 பிக்சல், பாட்டமில் 5 பிக்சல் அப்படின்னு 10 பிக்சல் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ பேடிங்க்கு டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல் மொத்தமாக வருது. அதே மாதிரி பார்டருக்கான சைஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் சேர்த்தி 10 பிக்சல் வந்து வருது. ஆல்ரெடி இந்த எலமெண்ட்டோட ஹைட் வந்து 100 பிக்சல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஆக்சுவல் ஹைட் ப்ளஸ் பேடிங் அண்ட் ப்ளஸ் பார்டர் இதெல்லாம் சேர்த்தி மொத்தமாக 130 பிக்சல் ஹைட் வந்து இந்த 2 எலமெண்ட்டுக்கும் இப்போ இருக்குது. சேம் தான் வித்துக்கும். வித்து வந்து 400 பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ 2 சைட் பேடிங் 10 பிக்சல் அப்ளை ஆகிருக்கும். ஸோ அது ஒரு 20 பிக்சல் ஆச்சு. அதே மாதிரி பார்டரும் 2 சைடு சேர்த்தணும் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 5 பிக்சல்னு அதுவும் 10 பிக்சல் வந்து ஆகுது. அப்போ மொத்தமாக 430 பிக்சல் வந்து இப்போ டிஸ்பிளே வித்தை வந்து எடுத்திருக்கும். இதுவே வந்து இன்னொரு ஆப்ஷனான பார்டர் பாக்ஸை வந்து பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஹைட் அண்ட் வித்துக்குள்ளதான் பேடிங்கான சைஸையும் பார்டருக்கான சைஸையும் அப்ளை வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நம்ம வேல்யூவை மாற்றினாலும் அந்த 2 எலமெண்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பாக்ஸ் சைசிங் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ செப்பரேட்டாக வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு container1 வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாக்ஸ் சைசிங் வந்து
கண்டென்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ எந்த சேஞ்சுமே வந்து விஷுவலாக தெரியாது. ஏன்னா எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் பை டிஃபால்ட்டாக வர பாக்ஸ் சைஸிங் வந்து கண்டென்ட் பாக்ஸ் தான். அதை நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் கண்டென்ட் பாக்ஸாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால விஷுவலாக எந்த சேஞ்சும் வந்து தெரியாது. இப்போ நான் கண்டெய்னர் 2க்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்டர் பாக்ஸ் அப்ளை பண்ண உடனே இந்த கண்டெய்னர் 2க்கான சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். ஏன் கம்மியாக இருக்கு அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு பார்டர் பாக்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த எலமெண்ட்டோட ஹைட்டுன்னு வித்துக்குள்ளேயே தான் அந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண பேடிங் அண்ட் பார்டரோட ஸ்பேஸை அலோகேட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த எலமெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பேனல் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்க்ரீனோட சைஸை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்க இந்த ஐக்கானை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட் மேலே நான் ஹோவர் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் பேடிங் அண்ட் பார்டர் சைஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது பேடிங் அண்ட் பார்டர்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கிறது நமக்கு விசுவலாக பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த எலமெண்ட் மேலே நம்ம மூவ் பண்ணாலும் இதுக்கும் சேம் சைஸில் பேடிங் அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி பார்டரும் வந்து அப்ளை ஆகிருக்கு. பட் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு அலோகேட் பண்ணியிருந்த 400 பிக்சல் வித் அண்ட் 100 பிக்சல் ஹைட்டுக்குள்ளேயே பேடிங் அண்ட் பார்டருக்கான சைஸை எடுத்துக்கிச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளிப்பக்கம் இருந்து பேடிங்க்கும் பார்டருக்கும் அது சைஸை ஆக்குபை பண்ணல. அவைலபிள் சைஸ்க்குள்ளேயே அது எடுத்துக்கிச்சு. அண்ட் எப்பவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது பெஸ்ட் ப்ராக்டிஸாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் போயிட்டு நம்ம பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ ஓவராலாகவே எல்லா எலமெண்ட்டுக்கும் பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம யூனிவர்சல் செலக்டர்லேயே அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஸோ இதை வந்து ஏன் நம்ம பார்டர் பாக்ஸாக வந்து செட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம ஸ்பேஸிங்கை ஒரு கால்குலேட்டடாக வைக்க முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ பிக்சல் ஹைட் இவ்வளோ பிக்சல் வித்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு சைஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்போம். பட் லேட்டரானா வந்து நம்ம பேடிங் அண்ட் பார்டர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். சில இடங்களில் இதுவும் லே அவுட்டை பிரேக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் நம்ம டெவலப் பண்ணும்போது பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.